ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது கொத்து ரொட்டி. நல்லொரு டேஸ்டான கொத்து ரொட்டி எப்படி செய்கிறேன்னு தான் முட்டையெல்லாம் போட்டு செய்திருக்கிறேன். ஆஹா, முட்டையை களவெடுத்துட்டு சேவல் கூதே. ஓகே, அதுக்குள்ளே ஆட்டிறைச்சி எல்லாம் போட்டு தான் நல்லொரு டேஸ்டான கொத்து. ஃபுல் வீடியோவை இருந்து பாருங்கள். இப்போ என்னென்ன சாமான் இதுக்கு தேவைன்றதை முதல்ல பார்ப்போம். சின்ன வெங்காயம் பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கு. மற்றது கேரட்டை சின்ன அப்படி துருவி வச்சுருக்கு. 3 முட்டை எடுத்துருக்கிறேன். மற்றது போஞ்சி குட்டி நல்லா குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது லீட்ஸ். அதோட ரொட்டி ரெடிமேட் ஆக வேண்டி எடுத்துட்டேன். என்னடா எங்களுக்கு கொஞ்சம் டைம் காணா போயிட்டு பிறகு சுட்டு காட்டுறது எடுக்கிறேன். பட் ஆட்டிறைச்சியை பிரட்டி ரொட்டி வச்சு கிடக்கு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இப்படி கொத்தை தயார் பண்ணுறேன்னு பார்ப்போம். முதல்ல சட்டி முக்கியம் பாருங்க. நல்ல ஒரு கனதியான நல்ல ஒரு சட்டியை வச்சுருங்க. நான் கொத்தைக்குள்ளே நல்லா பிறண்டு அடிப்பிடிக்காமையும் இருக்கணுமெண்டபடியாக. மற்றது நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான், அதுக்காக நல்லதுக்காகவே நல்லெண்ணெய் பாவிக்கிறேன் உடம்புக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சம் 2 வரைக்குள்ளே இப்போ வெங்காயம் போடுறேன். இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வெங்காயத்தை லைட்டாக அப்படியே வதக்கிட்டேன். பாருங்கள், சட்டி நல்லா பண்ணுறது அப்படியே தெரியுது. இந்த சட்டி எங்கள் சுற்றிய வேண்டி நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேணுமெண்டா டெலிஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுமெண்டா நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறேன் இந்த மைண்டு. ஓகே, இப்படியே கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. அதுக்காக நல்லா இல்லை, அந்த ஒரு பச்சைத்தன்மை இருந்தால் தான் கொத்துக்குள்ளே ஒரு டேஸ்ட் வரும். நான் பிள்ளையாக எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய சமையல்காரர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஏன்னா வீட்டில் எல்லாருமே நல்லா சமைப்பீங்க. அப்போ எல்லாருமே டேஸ்ட்டாக சமைக்கக்கூடியவங்களால அப்போ பார்த்து பிள்ளைகள் சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே சொல்கிறேன். ஓகே, பிள்ளைகள் இருக்கும், இப்படி வீட்டில் பிள்ளை இருக்கும். அதில் என்ன கரகப்பமில் போட்டுவிட்டேன். கரகப்பமிலையே பிடிக்காம போட்டுவிட்டேன். பிரிச்சுட்டு போட்டால் தான் நல்லா அவசரத்தில் சொல்லலாம். அப்படி இப்படி வரும். இந்த டைமில் போஞ்சியை போடுறேன். சில பேர் இந்த போஞ்சி போட மாட்டேங்க. நான் கொஞ்சம் சத்துக்காக போடுறது, குழந்தைகள் சாப்பிடுறது, சேர்த்து சாப்பிட்டு வேணும்னு பிறகு பிடிக்குமானே அப்போ அதோட இதையும் செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டுனா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். செய்து பாருங்க. லீட் டைம் போடுவேன். லீட் டைம் போட்டு அப்படியே லைட்டாக ஆட்டுங்க. அதுக்கு கேரட்டை சேர்த்தே போடுவேன். ரெண்டும் ஒரே தடியாக ஒரு வரங்கக்கூடிய தண்ணி தான். அதால் 2 போட்டு அப்படியே ஆட்டுங்க. கட்டி சூப்பராக இருக்கிறபடியாக அது நல்லா ஆடுது பார்த்துக்கலாம். வதக்கிறதுக்கு சுவாம். ஓகே, புதுச்சட்டி சமைச்சிட்டு இருக்கிறது தான். அதுதான் சந்தோஷம் நான் சொல்கிறேன். இந்த புதுச்சட்டி இதே மாதிரி சட்டி 2-3 சமைச்சிட்டேன். நல்ல ஒரு சட்டி. ஓகே, இப்போ பாருங்க, ஒரு அதை வதங்கி வந்துட்டு இந்த டைமில் உப்பு போடுறேன். உப்பை போட்டு என்னோடய உப்பு போடுறது கொஞ்சம் அந்த வாடி வதங்கி வருவேன். அதுக்காக தான் நம்ம இந்த டைமில் உப்பை போடுறது. அந்த உள்ளுக்கு சுவரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கடைசியாக கொத்து போட்டு அப்புறம் போட்டிங்கன்னா மிரக்கறியில் சுவராத மாதிரி தண்ணி இருக்கும். அதுக்காக தான் முதலே போடுறது. இந்த மாதிரி வதங்கி கொண்டு வைக்க அந்த நடுவில் சட்டியை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு கொத்துக்கடையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் ஊற்றினோம். இப்படியே நடுவுக்குள்ளே முட்டையை நான் கொஞ்சம் முதலே விடுக்குகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி ஆனால் கடையில் அப்படியே அடித்து தான் ஊற்றினோம். நான் எல்லாம் எடுத்து போட்டு ஊற்றி வைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் 2 அடியில் கொஞ்சம் பொரிஞ்சு வர விட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தால் இந்த மாதிரி மிரக்கறிகளை நடுவில் தட்டிட்டு அது அப்படியே தட்டி எடுக்க போகிறேன். தட்டுறேன் அப்படியே தட்டிட்டு வடிவாக அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா முட்டை கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு தானே. ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் அடுப்புகளை குறைச்சி வச்சுருக்கோம். எரிஞ்ச மாதிரி விடக்கூடாது. இந்த மாதிரி கொத்து கொண்டு வரது நிறைய கொத்துறேன். அப்போ கொத்து போட்ட அப்புறம் எப்படி கொத்து போடுறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கொத்துறது செய்கிறது அப்படிங்கிறது பழக்கிறேன். பிரிக்கப்படாது சரியா. கொத்து ஒரு தரம் அந்த இதால் கொத்த வேண்டாம். நான் அப்போ கொத்துறேன். ஓகே, இப்போ மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன். மஞ்சள் தூள் இப்போவே போடுறது என்னென்னா அந்த எண்ணெய் லைட்டான வதங்களோட மஞ்சள் தூள் செய்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். அதோட நான் ரச்சிட்டு தூள் ஒரு காற்றை சேர்த்து போட்டேன் நான். ஏன்னா ரச்சியில் அந்த வாசம் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா அதை போட்டுனா நான் இந்த டைமில் போட்டுட்டேன். கொத்தை வெட்டி வச்சுருக்கிறத இந்த மாதிரி போட்டு அதை கொஞ்சம் நேரம் வடிவா அப்படி எல்லாம் பண்ணுறோம். எல்லா இடம் பிறல்ற மாதிரி செய்யணுங்க. இல்லை கறி போட்ட அப்புறம் போட்டு கொத்தை தான் போடுறோம். என்றாலும் அந்த குழஞ்சி வரைக்குள்ளே தான் அந்த கொத்திலே ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. அந்த கொத்திலே எல்லாம் அந்த கறி இதெல்லாம் சேரும் முட்டையில் தண்ணி. சில பேர் இந்த ரச்சி கொத்துக்கு முட்டை போடாயினா மிரக்கறியும் சில பேர் போடாயினா எல்லாம் சேர்க்கைக்கான அது ஒரு தண்ணீர் பூசி அதாவது தான் நான் அந்த செய்து காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டு பாருங்க நல்ல ஒரு டைமிங் வந்துட்டு எனக்கு மெசேஜ் அப்படிங்க வந்து வருது. சரி, இப்போ கறியை போட்டுருவேன். நடுவழியாக கறியை போட்டுட்டு இனி பிரெட்டாக போடுறேன். எனக்கு வாய் மூடுது பார்க்கவே இந்த மாதிரி. ஆனால் சாப்பிட்டுட்டேன், நிறையவே சாப்பிட்டாச்சு. பகல் பார்க்க இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் சாப்பிட இருக்குது. இந்த மாதிரி போட்டு நல்லா பிரட்டிட்டு
அதுக்கு பிறகு லைட்டாக மெதுவாக கொத்தப்பழம் அப்படியே கொஞ்சம் அமர்த்தி கொஞ்சம் நேரம் விடுறேன். ஏனெண்டா அந்த உள்ளுக்கு ஒரு குழஞ்ச மாதிரி வேற வேணும். அந்த குழஞ்ச வந்து ஆக இல்லை. அந்த ஏண்டா இது ரெடிமேட் ரொட்டிகள் தானே. ஆனால் ரெடிமேட் ரொட்டியும் நல்லா தானே இருக்கும். அந்த உள்ளுக்கு எல்லாம் அந்த ரொட்டியில் இதை நோன் பண்ணுறதுக்காக இப்போ எல்லாரையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் சாப்பிட வரும் போல தான் இருக்குது. எனக்கும் இருக்குது. என்ட இரவே சாப்பிட்டாச்சு இந்த சாப்பாடு. ஓகே பாருங்கள், நல்லா கொத்தி எடுத்தால் இதை ஆக்களுக்கு வீட்டை வர்ற வைக்கலாம் சாப்பாடுக்கு செய்து கொடுத்தீங்கண்டா வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க. அப்படியே இவங்ககிட்ட விட்ட போகணுமே இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டோமேண்டு இப்போவும் காலம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்போ விருந்து கொடுக்குறது நல்ல டேஸ்ட்டாக கொடுத்து விட வேணும் ஒருக்கா கொடுத்தாலும். அப்போ அதில் சரியாயிருங்கோ. ஓகே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெதட்டில் அந்த எல்லாம் போடைக்குள்ளே அது ஒரு தனி ஒரு சுவை கூட. இந்த மாதிரி மெதட்டில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து காமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் என்று விரும்பினீங்களா அந்த ஃபாலோ பட்டினையும் லைக் பட்டினையும் அமர்த்தி விடுங்க. மேலே ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் என் வீடியோவை போய் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க. இன்னும் தொடர்ந்து வீடியோஸ்களும் ஒன்றும் செய்வேன். எல்லா வீடியோஸுக்கும் உங்களோட சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தாங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.